கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் மனிதர்களுக்கென்று எல்லாவற்றையும் ஏராளமாகவும் தாராளமாகவும் படைத்தார். திரட்சியின் தேவன் அவர். அவருடைய அகராதியில் வெறுமைக்கும் குறைவுக்கும் இடமே இல்லை. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது நீரில் வாழும் உயிரினங்கள், பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மரங்கள், கனி வகைகள், தானிய வகைகள், இப்படி பலவற்றையும் மனிதனுடைய தேவைக்கு மேல 1000 மடங்கு எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது மட்டுமா, மனிதன் காணாத தாது பொருட்கள், வைரக்கற்கள், பொன், வெள்ளி, ஏராளமாக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அன்பானவர்களே, உங்கள் தேவனுடைய தாராளத்தையும் ஏராளத்தையும் எண்ணி பாருங்கள். ஒரு தம்பதியினருக்காக தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். காரணம், மனிதன் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் என்று. அதே தேவன் இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இப்பொழுதே உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.